நாளா நான் கண்ணை மூடினேன்னா போலீஸ்காரங்க தான் கண்ணுக்கு முன்னால் நிற்பாங்க. நேற்றுக்கு தான் நான் நிம்மதியா தூங்கினேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நன்றி சொல்லாதீங்க. இந்த கொலைகேஸ்ல உங்களை மாட்டி விட்டாங்களே, அவங்களெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு பாடு எனக்கு நன்றி சொல்லுங்க. நான் சாதாரண ரேடியோ மெக்கானிக்கல்ல டிரெக்ட் நாவல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். அந்த வேலையெல்லாம் செய்வேன். சும்மா பெருமை அடிச்சுக்காதீங்க. உங்க வேஷ்டியே உங்களுக்கு அடையாளம் தெரியல. அப்பப்ப நான் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு பெரிய பட்டணத்துல அந்த கூட்டத்தை இவர் கண்டுபிடிக்க போறாராம். போடி போடி, நீ எது வேணாலும் என்ன கிண்டல் பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஆனா என் சம்சாரத்தால சில நன்மைகள் எனக்கு உண்டு. எப்படியாவது தினம் 1 மணி நேரம் நீங்க உண்மையை பேசுங்க, அப்ப எவ்வளவு நன்மை வருது பாருங்கன்னு சொன்னா, அதுல இருந்து பேசிக்கிட்டு வந்த திடீர்னு ஒருத்தன் வந்தான். என்ன செஞ்சான், இந்த மாதிரி இடிச்ச வீட்டுல ஒரு மைக் வைக்கணும், அதுக்கு 2000 ரூபாய் தரேன், 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தான். வீட்டுல மைக்கா? துப்பறி சுந்தர கொன்னவங்க அந்த வீட்டுக்காரங்க தான். அந்த வீடு எங்க இருக்கு? அந்த வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாத. என்ன கூட்டின்னு போனா, கண்ணை கட்டின்னு கூட்டின்னு போனா, தெருவுல இருக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணா அந்த வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப உடனே நான் தோத்துறவுக்கு போகணும். அதுவும் மாறு இடத்துல போகணும். இட்லி சாப்பிட்டு போலாமே. மன்னிச்சங்க. அப்ப நான் வரேன். மனோ மனோ, ரெண்டு செய்திகளை குட்டி வச்சிருக்கேன். யாருங்க? ஐயா, நம்ம திருமாசையாவல வாங்க வாங்க. என்னது கையில விலங்கெல்லாம் போட்டிருக்காங்களே? இந்த கதையெல்லாம் இப்ப பெரிய தகராறல்ல வந்து முடிச்சு போச்சு. நீ போய் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் டிஃபன் தயார் பண்ணு. சீக்கிரம். இது யார் வீடு? இது என் அந்த வீடு என்னாச்சு? அந்த வீட்டுல தம்பி உங்களை வச்சு இருந்தா எல்லாரும் வந்து தேடுறாங்க, கண்டுபிடிச்சுன்னு போடுவாங்க, அப்புறம் உங்களை பிடிச்சு போடுவாங்க. அதனாலதான் அவனும் வாடகை அடிக்கடி கேட்கறான். அயோக்கிய பையன், மாசம் மாசம் கொடுக்கணும்ன்றான். நம்மளால முடியாது. அதனாலதான் ஊருக்கு இந்த பக்கம் வந்து இங்க பிடிச்ச இதை பாருங்க, இந்த கொல்லப்புறத்துல பிடிச்சிருக்கேன். அங்க நீங்க தங்கிட்டு யாருக்கும் தெரியாது. போங்க. ரொம்ப நன்றி. போங்க, நான் டிஃபன் கொண்டாடுறேன்.